ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா மேசராசி ஆண்கள். மேசராசி ஆண்களை யாருக்கு பிடிக்காது? ஏன் அவங்கள பிடிக்க மாட்டேங்குது? என்ன காரணம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே பாருங்களேன், கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பேர் பண்ண ஆள் யாருன்னா மேசராசி ஆண். ஏன் இவங்களை பிடிக்காது? இவ்வளோ கரெக்டான ஆள் தானே, ஏன் பிடிக்க மாட்டேங்குது? காரணம் என்ன? எல்லாத்தையும் என்னென்னா கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. ஒரு மேசராசி ஒரு ஆண்மகன் இருக்கார். அவர் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோமே, அந்த ஓனர் அவரை பற்றி கவலையே பட வேண்டாம், அந்த கம்பெனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர்கிட்ட ஒரு பொறுப்பு படைச்சா போதும், சூப்பராக வேலை வாங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்கள். ரொம்ப அன்பு பிடிக்கும், அன்பாக இருக்கணும், ஆசையாக இருக்கணும், அனுசரணையாக இருக்கும். ஆனால் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும்? அதட்டக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது. இவர் அதட்டுவார், எல்லாரையும் அதட்டுவார், அட்வைஸ் பண்ணுவார். இவருக்கு என்னை தாண்டி வேறு யாரும் எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. அதெல்லாம் ஓகே. பட் இவர்கிட்ட என்ன இருக்கணும்னா, ஒரு ஒய்ஃபாக இருந்தால் கூட பொலைட்டாக அன்பாக பேசினா மட்டும்தான் அவரோட காரியம் சாதிக்க முடியும். அதே மாதிரி ஆசையும் அபிலாசையுமே சரி, இவருக்கு அந்த அது கூட ஒரு வீர தீரமாக தான் இருக்கும். இந்த பொலைட்டாலாம் இருக்காது. இவர் என்ன கண்ணிலே பேசுவாருங்க. கண்ணில் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்கல்ல. ஒரு நாய் வளர்த்தா கூட நம்ம எப்படி வளர்ப்போம்? அது நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி வச்சுருப்போம்ல. அது மாதிரி தான் இவர் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ மேசராசியை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய பெண்கள் இவங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அழகாக குடும்பம் பண்ணிட்டு போயிடலாம். இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைன்றதே சந்திக்காமல் இருக்கலாம். இதுதான் இவங்களோட கேரக்டர். இதோட நேச்சர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளுக்குன்னு எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி இந்த ராசியில் பிறந்த ஆண்மகன் இப்படித்தான், அவங்கள மாற்ற முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும். ஏன் என்னைய மட்டும் பிடிக்க மாட்டேங்குதுன்னே தெரிலங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எவ்வளவோ செய்கிறேன், பார்த்து செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் பிடிக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பார்த்தாலே சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? சில பேருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, படத்துலலாம் பார்க்குற ஒரு டைலாக், என்னதான் பார்த்தா தான் பிடிக்கும், சில பேரை பார்க்க பிடிக்கும், சில பேர் பழக பிடிக்கும்னு வாங்கல்ல. அந்த மாதிரி லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பர்டிகுலராக ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தோன்னே கட்டுடலில் இருப்பார், அப்படியே ரொமான்டிக் ஃபீல் ஒருத்தர் இருப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்பிங் மைண்டடாக இருப்பார். அவர் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்தே விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் இருப்பார். இது எல்லாமே லிமிட்டடாக இருக்கணும் இல்லையா? அன்லிமிட்டடாக இருந்தால் என்ன ஆகும்? ஒருத்தர் கம்பீரமாக இருப்பார், எங்கேயுமே தலைமைத்துவமாக இருப்பார். அப்படின்றப்போ அவருடைய தோரணை வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட லவ்வபிளாக அந்த கவிதை எழுதுறது, ஒரு காதல் விஷயத்தை அப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஆட்டிடியூட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நபர்களையும் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும்ல, அவன் ஓவராக பண்ணுறான், அவன் பண்ணுறதை பார்த்தாலே கடுப்பாகுது, சில பேர் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க நீங்கள் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய ஆண்மகன்கள், அதாவது பொதுவாக மேசராசி ஆண்கள் எப்படி இருப்பார், ரிஷப ராசி ஆண்மகன்கள் எப்படி இருப்பாங்க, அவங்கள ஏன் பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா மேசராசி ஆண்கள். மேசராசி ஆண்களை யாருக்கு பிடிக்காது? ஏன் அவங்கள பிடிக்க மாட்டேங்குது? என்ன காரணம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 1ஆம் இடம் சொல்லக்கூடியது தான் மேசராசி. ஸோ மேசராசியில் ஒரு ஆண்மகன் பிறந்திருக்காருன்னா எப்படி இருப்பார்? சொல்லவே வேண்டாம். ஏன்னா அங்கே செவ்வாயினுடைய ஆட்சி பெற்ற ராசி. இது ஒரு நெருப்பு தத்துவம் மிக்க ராசி. ஸோ எப்படி இருப்பார் அந்த ஆண்மகன்? பயங்கர முன்கோவம் ஜாஸ்தியாக இருக்கும். என்கிட்டலாம் நீங்கள் அசால்ட்டாக கடந்து போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் போக முடியாது. சிக்கனாண்டா சவனாடின்ற மாதிரி வச்சு செஞ்சிருவார். இவர்கிட்டலாம் தப்பு செஞ்சு தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி தான். ஸோ அந்த ஆண்மகன் எப்படி இருப்பாருன்னா, கோபமாக இருக்கட்டும், வேகமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் துணிச்சல் மிக்கவராக இருப்பார். எந்த ஒரு செயலையும் நான் இப்படி தான், நான் யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மனப்போக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கூடையுமே ரொம்ப இணக்கமாக பழகக்கூடிய நபர் தான். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற ஒரு மனப்போக்கம் இருக்கக்கூடிய நபர். எப்பயுமே பாருங்களேன், கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பேர் பண்ண ஆள் யாருன்னா மேசராசி ஆண். ஏன் இவங்களை பிடிக்காது? இவ்வளோ கரெக்டான ஆள் தானே, ஏன் பிடிக்க மாட்டேங்குது? காரணம் என்ன? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. அந்த கண்ட்ரோல் அப்படின்றது என்னன்னா, இவங்களுக்கு ரொம்ப அழகாக இவங்களுடைய ஸ்கெட்சு போட்டு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் பண்ணக்கூடிய நபர். எல்லாத்தையும் பர்ஃபெக்ஷன்ஸ் பார்ப்பாரு, செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அதே மாதிரி மற்றவங்க இருக்கணும்னு எதிர்பார்த்தா தப்பாகமா ஆகாதா? ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பார். அதனால தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இவன்ட்டெல்லாம் இவனுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு போகணும், சொன்னது மாதிரி செஞ்சு காட்டணும், இதெல்லாம் எதிர்பார்ப்பார்.
ஸோ இந்த மேசராசியான பல பேருக்கு பிடிக்காம போகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னு இருக்குல்ல, அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவர் உருவாக்குன மாதிரி, அதாவது எனக்கு ஒரு வட்டம் போட்டு நான் அந்த வட்டத்தை தாண்டி வெளியில் வர மாட்டேன். எனக்கு ரொம்ப தன்மானம் ரொம்ப முக்கியம், கௌரவம் ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள வந்து ஒரு வரவேற்று அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் இவங்க போகிற வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக போகிறாங்க, அல்லது ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட அவங்களுக்கு கரெக்டாக அவங்கள கவனிக்கணும். உபசரிப்பு ரொம்ப விரும்பக்கூடிய நபர். அதில் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட உறவும் தேவையில்லை, அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அவசியம் இல்லைன்னு நிராகரிக்கக்கூடிய நபராகவும் இருப்பார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு குழந்தைங்க விஷயமா இருந்தால் கூட சரி, தன்னோட குழந்தைய இருந்தால் கூட அந்த குழந்தைகிட்ட கூட நமக்கு அப்பான்ற மரியாதையை அந்த குழந்தை கொடுக்கணும், நம்மளோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்குது தெரியுங்களா? அதாவது ரொம்ப வந்துட்டு வெகுளியாக இருப்பாங்க, ரொம்ப அன்பான ஆட்கள். இவ்வளோ சொல்கிறேன், இது என்னடி கோவன்றீங்க, ஒரு பக்கம் வெகுளின்றீங்கன்ற மாதிரி இருக்கும்ல. அதாவது குழந்தை எப்படி இருக்கும், அடமான தெரியும், அதுக்கு பிடிச்சதை வாங்கி அனுபவிச்சுக்க தெரியும், எல்லாரையும் கூடயும் சகஜமாக பழகும், அதுக்கு அதுவுமே தெரியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு குழந்தைத்தனமும் உங்களுக்குள்ளே இருக்கும். குழந்தை மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் அப்படி பழகுறாங்க அப்படின்றது இயல்பா எடுத்துப்போமா? எல்லாரும் இயல்பா எடுத்துக்கிறது கிடையாது. கொஞ்ச நேரம் பேசினாலே இவங்களுக்குள்ள என்ன இருக்கோ ஏது இருக்கோன்ற மாதிரி பேசக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேசராசி ஆண் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள அந்த ஒரு வேறுபாடு பார்க்கணும் அப்படிங்கிற தன்மையே இருக்காது. சகஜமாக பழகுவாங்க, ரொம்ப கேஷுவலாக பழகுவாங்க. இது என்னோட ஆப்போசிட் ஜெண்டர், அவங்க கிட்ட வந்து நம்ம இப்படி தான் பழகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே இருக்காது. ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, குழந்தைத்தனமாக பேசுவாங்க, காமெடி பண்ணுவாங்க. இவர் காமெடி பண்ணுவார், மற்றவங்க இவரை பார்த்து காமெடி பண்ணால் பிடிக்காது, அது வேற விஷயம், சரிங்களா? ஸோ அப்போ வந்துட்டு இவங்க எப்படி இருப்பார் அப்படின்னா, இந்த குழந்தைத்தனமாக பழகுறாங்கல்ல, எல்லாருக்கிட்டையும் எல்லா ஜெண்டர்கிட்டையுமே வந்துட்டு ரொம்ப சகஜமாக பழகுறது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்னால ஏற்றுக்க முடியாது. அதாவது அவங்க மனைவியாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், நீ எது எப்படி அவங்க கூட வந்து இவ்வளோ கேஷுவலாக பழகுற, எனக்கு அவங்க கண்டால பிடிக்கல, அதனால பிடிக்காது. நீ எல்லாருக்கிட்டையும் அன்பை வெளிப்படுத்து, என்கிட்ட மட்டும் அந்த அன்பை வெளிப்படுத்துன்ற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும். எல்லாருக்கூடையும் வந்துட்டு குழந்தைத்தனமாக பழகுறது ஒரு இஷ்யூவாகவும் இருக்குது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, இந்த தன்மானம் கௌரவம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து அதாவது ஒரு தர்ம திரிகோணம்னு சொல்லக்கூடிய ராசி இது. ஸோ ஒரு நெருப்பு ராசி. ஒரு சட்ட அநீதியாக நடக்குது ஒரு இடத்துல, பொதுவான ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் தட்டு கேட்குறவர் யாராக இருப்பார்னா இவராக தான் இருப்பார். மக்கள் மத்தியில் பிரபலமான ஆளாக இருக்கிறதுக்கான நிறைய குடுப்பனைகள் இருக்கக்கூடிய ராசி யாருன்னா மேசராசிக்காங்க. எப்பயுமே ஒருத்தன் வந்து தலைவனாக இருக்கான் அப்படின்னா அது எல்லாருனாலும் ஏற்றுப்பாங்களா? ஒருத்தனை தலைவன் கொண்டாடும் போது சில பேருக்கு ஒருத்தவங்கள பிடிக்காம போகலாம், சில பேருக்கு ரொம்ப பிடிக்கலாம், அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்கல்ல. இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு சமூகத்தில் ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா தட்டி கேட்பார். அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. யாருக்காவது தட்டி கேட்டாரோ அவங்களால மனம் ஒரு வருத்தத்தையே அடைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேசராசி ஆண்கு தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எல்லா இடத்துலையும் தனித்துவத்தை விரும்பக்கூடிய நபர். ஒரு பாசம், வந்த பாசம் இதெல்லாம் இருக்கும். அதாவது ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நாட்டம் இருக்கக்கூடிய நபர்கள். ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. தன்னோட குடும்பம் சார்ந்த விஷயமும் இல்லாமல் பொதுநலம் சார்ந்த விஷயத்துலையும் ரொம்ப ஒரு நாட்டம் காட்டக்கூடிய நபர்கள். கோவம் வந்தது அப்படின்னா அப்படியே ஒரு பட்டாசு மாதிரி படப்படன்னு வெடிச்சு முடிச்சிருவாங்க. அப்புறமா உட்காந்துட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்டா நம்ம அப்படி பேசினுமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் அது எல்லாருக்கும் என்னப்பா தெரியும், இவன் வந்து கோவம் ரொம்ப முன்கோவம் பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன், அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயத்துக்காக தான் அவங்க கோவப்பட்டாங்கன்றது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மேசராசி ஒரு ஆண்மகன் இருக்கார். அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே, அந்த ஓனர் அவரை பற்றி கவலையே பட வேண்டாம், அந்த கம்பெனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர்கிட்ட ஒரு பொறுப்பு படைச்சா போதும், சூப்பராக வேலை வாங்குவார். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சுறுசுறுப்புக்கு குறைவே இருக்காது. அதாவது நீ இப்படி தான் இருக்கணும், என்ன வேலை நீ என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணுன்ற அளவுக்கு அழகாக பிரித்து கொடுத்து அவங்களுக்கு வேலை வாங்கக்கூடிய சாதுர்த்தியம் இருக்கு இல்லையா, அது அவர்கிட்ட செம்மையாக இருக்கும். கவலையே பட வேண்டாங்க, மேசராசியில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக கம்பெனியை ஒரு நிலைநிறுத்தி காட்டிடுவார். வாங்குற சம்பளத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடிய நபராகவும் இருப்பார். இவருக்கு வந்து அந்த என்னன்னா, நீ உன்கிட்ட ஒப்படைச்சிட்டம்பா, நீ நல்லா பண்ணிடுவான்னு எனக்கு தெரியுன்ற மட்டும்தான் எதிர்பார்ப்பார். அப்படி கொடுத்துட்டோன்னா போதும், அவர் வெல் குட் அப்படின்ற மாதிரி சூப்பராக கொண்டு வந்துடுவார். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, சக ஊழியர் இருப்பாங்கல்ல, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம், இவர் தனித்துவமாக இருக்காருன்றது இப்போ சோம்பேறித்தனமே இருக்காது இவருக்கு. எப்பவுமே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நபர். அப்போ மற்றவங்களுக்கு கோவம் வருமா வராதா? இவன் மட்டும் அந்த சுறுசுறுப்பாக இயங்குறான், வேலை பார்க்குறான், அதனால நம்ம பேர் கெட்டு போகுது நினைப்பாங்க இல்லையா?
அது மாதிரி தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை எதில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், எதில் வந்து இந்த மேசராசி ஆண்மகன் வந்து கண்ட்ரோல் ஆவான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்குல்ல. அது மாதிரி இவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்ச விஷயம் அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்கள். ரொம்ப அன்பு பிடிக்கும், அன்பாக இருக்கணும், ஆசையாக இருக்கணும், அனுசரணையாக இருக்கும். ஆனால் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும், அதட்டக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது. இவர் வந்து அதட்டுவார், எல்லாரையும் அதட்டுவார், அட்வைஸ் பண்ணுவார். இவர் என்னை தாண்டி வேறு யாரும் எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. அதெல்லாம் ஓகே. பட் இவர்கிட்ட என்ன இருக்கணும்னா, ஒரு ஒய்ஃபாக இருந்தால் கூட பொலைட்டாக அன்பாக பேசினா மட்டும்தான் அவரோட காரியம் சாதிக்க முடியும். உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன், உங்களுக்கு நம்ம வெட்டிங் டே வந்துச்சு, உங்களோட பர்த்டே வந்துச்சு, இன்றைக்கி நான் உங்களுக்கு கேட்காம நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த நான் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு பண்ணால் கூட என்ன மீறி நீ எப்படி செயல்பட்ட அப்படிங்கிறத இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அந்த தலைமைத்துவத்தை இவங்க எக்காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இது உங்களோட பெரிய மைனஸ்னு எடுத்துக்கலாம். அவங்க ஒய்ஃப் அப்போ கூட ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளோ தூரம் நான் என் ஹஸ்பண்டை லவ் பண்ணுறேன், புரிஞ்சுக்கவே மாட்டார் இந்த மனுஷன், அவருக்காக நம்ம இவ்வளோ தூரம் பண்ணணும்னு நினைக்கிறோம், இதை கூட தப்பாக எடுக்கிறாரு. சில பேருக்கு மனம் வருத்தம் இருக்கும். அதனால கூட சில நேரங்களில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகக்கூடிய நிலைகள் அப்படின்றது உண்டு. பொது இடத்துல வந்து பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்க முடியா. இது வந்து இவங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே வரக்கூடிய விஷயம். அதை பாவங்க, அவங்ககிட்ட ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை, ஒரு தனித்துவமாக இருக்கணுன்றது அவங்களோட பிறவி குணம். அதை எப்படி மாற்றிக்க முடியும்? ஸோ அவர் வந்து கெத்தை மெயின்டைன் பண்ணுறாரு, ஆனால் வெளியில் பார்வைக்கு தப்பாக தெரிவாங்க. இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நல்ல சாப்பாட்டு பிரியர்கள். சாப்பாடுனா சுட சுட சாப்பிடணுங்க. ஏதோ அந்த பாரி போனது அப்படின்றத விட எப்பயுமே வந்துட்டு சுட சுட சாப்பிடணும், காரமாக சாப்பிடணும். வீட்டில் வந்து அவங்களுக்கு பரிமாறுறது, இந்த உபசரணைன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப வந்து முக்கியத்துவம் பார்ப்பாங்க. எனக்கு பசியோட வர்றாரா, அங்கே வராருங்க என் ஹஸ்பண்ட், மேசராசி ஒரு ஆண் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா வரும்போதே இவர் கோவத்தில் தான் வரும். எந்த நேரத்துக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் இருக்கணும். ஆனால் அவரை வந்துட்டு எதிர்த்து பேசக்கூடாது. வந்த உடனே சாப்பாடை போட்டு வச்சு அவருக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து கொடுத்துட்டா மனுஷன் அமைதியாகிடுவார். அதே மாதிரி வந்துட்டு ஆசையும் அபிலாசையுமே சரி, இவருக்கு வந்து அந்த அது கூட ஒரு வீர தீரமாக தான் இருக்கும், அந்த பொலைட்டாலாம் இருக்காது. இவர் என்ன கண்ணிலே பேசுவாருங்க. கண்ணில் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்கல்ல. ஒரு நாய் வளர்த்தா கூட நம்ம எப்படி வளர்ப்போம், அது நம்ம சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி வச்சுருப்போம்ல, அது மாதிரி தான் இவர் வந்து எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாரு. அதாவது அவர் கண்ணை பார்த்தாலே வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஐயோ அப்பா வந்துட்டாரு, அந்த டைமுக்கு நம்ம இப்படி இருந்தால் இந்த வீடு இப்படி தான் இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். அந்த க்ளீனிங் ஹேபிட் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. மேசராசி ஒரு ஆண்மகன் வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கிறத மட்டும் தான் விரும்புவார். சும்மா ஏனோ தானோ இருக்கிறத விரும்ப மாட்டார். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருப்பார். ஆன் டைம் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி போய் நிற்பாரே தவிர்த்து 5 நிமிஷம் லேட்டாக போனதுக்கான அடையாளமே இருக்காது. இதெல்லாம் அவர் தனித்துவமாக எதிர்பார்க்குறாரு இல்லையா, இவர் செய்வார். ஆனால் இதே மாதிரி அவங்களோட சுற்றி இருக்கவங்களும் செய்யணும்னு எதிர்பார்க்கும் போது தான் இஷ்யூ ஆகும். அதனால தான் இவரை பல பேருக்கு பிடிக்காம போகிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, இவர் வந்து நியாயவான், நீதிவான், அதனால யாருக்குமே பிடிக்காது. உண்மையாக இருக்காரு. அதாவது கோவத்தை வெளிப்படுத்துறதுல வந்து ஒரு பதட்டம் இல்லாமல், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒருத்தவங்க பார்த்தோன்னே நமக்கு வெறுப்பாக வர மாதிரி நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லுவோம்ல, அவன் ரொம்ப பண்ணுறான், திமிர் பிடிச்சவன், இந்த பேரை வாங்குறது ஈஸியாக வாங்குறவங்க யாருன்னா அந்த மேசராசி ஆண்மகன் தான். ஸோ அதனால தான் பல பேருக்கு அவங்கள பிடிக்கிறது இல்லை. பொதுவாக வந்து மேசராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்மகன் எப்படி இருப்பாருன்னா ரொம்ப உண்மையாக இருப்பாருங்க. என்னன்னா பொறுத்தவரைக்கும் வந்து இவர் ஒருத்தவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எல்லாமே பண்ணி கொடுப்பாருல்ல. இவங்க கூட இருக்கவங்க வந்து இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாக விலகிடுவாங்க. அவங்களோட அமைதியை நம்மளை கொன்றும். ஏன்டா வேண்ட பேசலை, எதனால இவன் அமைதியாக இருக்கான், அது எவ்வளோ பெரிய வருத்தம் பார்த்தீங்களா. ஸோ இவங்களோட நிலை எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்ககிட்ட அந்த அமைதியினால விலகி வந்துருவாங்க. பிடிச்சதுன்னா இவங்கள மாதிரி தங்கமாக கொண்டாடக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாதுங்க. தலைக்கேற்றி கொண்டாடினேன்ற மாதிரி அவங்கள தலையெழுத்துக்கு வச்சு ஆடுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய நபர்கள் தான். சேம் அதே பர்சனால யாரை வந்து ரொம்ப நம்பி ஏமாந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு வார்த்தை நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ம கூட சண்டை போட்டாங்க, எதிரி ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா யாரை ரொம்ப நம்புறோமோ அவங்களால ஒரு பிரச்சனை சந்திப்போம். ஸோ அப்படி ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டாங்க அப்படின்னா மனசார கூட அவங்கள திறந்து அவங்கள திட்ட மாட்டாங்க. சில பேர்லாம் கெட்ட வார்த்தைகள்லாம் வஞ்சிப்பாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக இன்றைக்கி ஏதோ அவனுக்கு நேரம் சரியில்லை, கொஞ்சம் நாள் ஆகட்டும், பொறுமையாக இருக்கேன், நிச்சயமாக அவன் மாறுவான். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திகிட்டே அவங்களுக்குள்ள ஒரு நிலை வச்சுருப்பாங்க, ஒரு கட்டுக்கோப்பான நிலையை வச்சுருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு மேசராசியில் ஒரு ஆண்மகன் வந்து வெளியில் போயிட்டு வராரு அப்படின்னா அந்த ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதட்டி பேசுகிறதோ கோபமாக பேசுகிறதோ இவருக்கு பிடிக்காது. ஸோ மேசராசியை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய பெண்கள் இவங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அழகாக குடும்பம் பண்ணிட்டு போயிடலாம். இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைன்றதே சந்திக்காமல் இருக்கலாம். இதுதான் இவங்களோட கேரக்டர். இதோட நேச்சர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளுக்குன்னு எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி இந்த ராசியில் பிறந்த ஆண்மகன் இப்படித்தான், அவங்கள மாற்ற முடியாது.
ஸோ அதை ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் அப்படின்றது நம்ம வளர்த்துக்கணுன்ற மாதிரி தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாருன்னா, அவர் வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, இப்போ ஒருத்தருக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. சில பேர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்போதே வேலைக்கு போயிட்டு வராரா, என் ஹஸ்பண்ட் வர டைமுக்கு நான் வீட்டில் இருக்கணுங்க, இல்லைன்னா அவர் டென்ஷன் ஆகிடுவார். என்னன்னாலும் சரி அவர் வர டைமுக்கு நான் வீட்டில் உட்காந்துருக்கணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கும், ஃபாலோயிங் இருக்க மாதிரி. அதாவது எனக்கு வந்து என் ஒய்ஃப் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், சும்மா நைட்டிலாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது, நல்லா சாரீ கட்டிட்டு இருக்கணும், குங்குமம் வச்சுட்டு இருக்கணும், பூ வச்சுட்டு இருக்கணும், இந்த மாதிரி சில பேர் எதிர்பார்ப்பாங்கல்ல. இவருக்குன்னு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது மாதிரி இருக்க நிலையை உருவாக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த இஷ்யூன்றதே வரப்போகிறது கிடையாது. ஒன்று. இன்னொரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவருக்கான தனித்துவம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருந்தாலும் சரி. ஒரு வீட்டுக்கு போயிருப்போம், இந்த M10 மகன் படம் பார்த்துருக்கீங்களா? அதிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா வந்து தன்னோட கேரக்டரை பயங்கரமாக நாசர் சார் வந்து பயமாக வெளிப்படுத்திட்டே இருப்பார். அவரை பார்த்தாலே அவங்க ஒய்ஃப் மிரளுவாங்க, பையன் மிரளுவான், மச்சான் கூட மிரளுவார் இல்லையா, வடிவேல் சார் அந்த மாதிரி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்கள சுற்றி இருக்க எல்லாருமே ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வாக்கப்பட்டு வரா அப்படின்னா அவங்களோட உறவுகள் எல்லாருமே இவரை பார்த்து ஒரு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது குழந்தையா இருந்தால் கூட சரி. ஸோ அந்த மரியாதைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. தன்மானம் ரொம்ப முக்கியம், கௌரவம் ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் எதுக்காகவும் எதையும் இழக்க மாட்டேன், என்னுடைய நிலையை விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா இந்த மேசராசி ஆண்மகன்கள் தான். ஒரு மேசராசி ஆண்மகன் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாருன்னா, இந்த கட்டுடலாக இருக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரிலாம் அதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு என்ன ஒரு ட்ரெடிஷ்னல் அப்படின்றது ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்றுமே இல்லைங்க. அன்பு கொடுத்து அந்த மனுஷன் உங்கள் காலடியில் விழுந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எதனால கண்ட்ரோல் பண்ண முடியும்? அன்புனால தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஒரு வார்த்தை சொல்கிறதா இருந்தால் கூட, எங்க இதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோவம், கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்டாக வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவார். ஸோ அவருடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. அந்த அன்புக்கு அடிப்பணியக்கூடிய நபர். ஸோ அதை கரெக்டாக பண்ணிக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் இருக்காதுல்ல, இவருக்கு அந்த அட்வைஸ் பிடிக்காது. அதே மாதிரி என்னை தாண்டி வீட்டில் இருக்கவங்க செயல்படக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம்ல, இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த செயல்படக்கூடாதுன்னு இவர் என்றும் போது தான் எங்கேயாவது ஒருத்தவங்க செயல்படுவாங்க, அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பு வரும். அதனாலே வந்துட்டு ஒரு பிரிவினையை சந்திக்கக்கூடிய நிலைகள், திடீர்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம், மன அழுத்தம் நிறைய இருக்கக்கூடிய நிலைகள்லாம் தள்ளப்படக்கூடிய, எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்ற மாதிரி இவரே சில நேரங்களில் ஒரு கன்ஃபியூஸ் ஆவார். யாருமே நம்ம மதிக்கலையோ, ஒரு தாழ்வு மனப்பான்மை, திடீர்னு பார்த்தீங்கன்னா இனம் புரியாத கவலை, பயம் அப்படின்றது வரும். நம்மளை சுற்றி இருக்கவங்க எங்கேயாவது ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ண சிந்தனைகள் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களா இருப்பாங்க. மேசராசிக்காரன் ஆண்மகன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக, உறவுகளுக்காக, அந்த உறவுகள் வந்து மேம்படுத்தணுன்றதுக்காக நிறைய வந்து கொடுத்து சிவந்த கைன்னு வாங்கல, அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு ஒரு அவமானத்தை சந்திக்கிறது இவங்களா இருப்பாங்க. மன உளைச்சல் காலம். பொதுவாக வந்து மேசராசி ஆண்மகளுங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாமன் சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த மாமா வகையில் பேசக்கூடிய நபர்கள், அதாவது அக்கா வீட்டுக்காரா இருக்கலாம், அத்தையோட வீட்டுக்காரா இருக்கலாம், தாய் மாமாவாக இருக்கலாம், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லலாம் வந்து செய்முறை செய்கிறது, ஒரு உறவை வந்து விட்டு கொடுக்காம பண்றது, இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது விசேஷம் அப்படின்ற போது இந்த செய்முறை செய்யும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். குடும்பத்தில் வந்து பெரிய இஷ்யூலாம் வர்றதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மேசராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஆண்மகன்களுக்கு அது பர்டிகுலராக பிரச்சனையாக வரும். ஸோ இந்த ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய விஷயம் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூலாம் வரும். நிறைய படங்கள்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பொதுவாக வந்துட்டு இந்த மேசராசி ஆண்மகன்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எப்பவுமே கோமா ஒரு மாதிரி ஒரு படப்படப்பாக இருக்கிற ஆள் திடீர்னு அமைதியாகிறாரு அப்படின்னா யாரையோ வெறுத்து ஒதுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். யாரோ அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அந்த அமைதியை வந்து வெளிப்படுத்துறாரு. ஸோ அப்போ அவங்க அமைதியாகிறாருன்னா நம்மளாம் புரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு, அவர் வந்து அமைதியாக இருக்காரு அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, கடவுள் மீதான ஒரு பக்தின்னு இருக்கும்ல, அது ஆரம்ப காலங்களில் இருக்காது. என்ன தப்பா கடவுள் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப பக்திமானாக மாறுவாங்க. ஒரு பின்னாடி அதாவது குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 35-40 வயசுக்கு மேலே வந்து திடீர்னு வந்து பக்தியினுடைய நாட்டம் அப்படின்றது வர்றதுக்கான கொடுப்பனைகள் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆண்மகன்கள் வந்து எல்லாத்தையும் நாத்திகமும் பேசுவாங்க, ஆன்மீகமும் பேசுவாங்க, எல்லாமே தெரியுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம்னே கிடையாது, எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. உலக அறிவு அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்கள், அப்டேட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ரொம்ப தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா துறையிலையும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா யூனிஃபார்ம் ரிலேட்டடில் இருப்பாங்க, அதே மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடு, ஒருத்தவங்க ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு யூனிஃபார்ம் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது ஒரு தலைமை பண்பு. இவங்கெல்லாம் போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதுன்றது முடியாத காரியம். ஸோ மேசராசி ஆண்மகன்கள் எப்படி இருப்பாங்கன்னா கம்பீரமாக இருப்பாங்க. நான் சின்ன தொழில் செஞ்சாலும் சரி, அது என்னுடைய முதலீடு அப்படிங்கிறது இருக்கணும், பட் அது எனக்கான தொழில் இருக்கணும். நான் யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க மாட்டாங்க,
அதுதான் நான் அப்படின்றக்கூடிய நபர்கள் யாருன்னா மேசராசி ஆண்கள் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு வாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க ரொம்ப யூனிக்னஸ்ங்க. இவங்களை யாருமே வந்துட்டு அவ்வளோ யதார்த்தமாக இவங்களுக்குள்ளே போயிட்டு வர முடியாது. அந்த மாதிரி இவங்களுடைய கேரக்டருமே யூகிக்க முடியாதுன்னு சொல்லலாம். எப்போ எதிரிப்பாங்க, எப்போ கோவப்படுவாங்க, எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுடைய மனம் புரியாத புதிர்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பு. ஸோ குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு இவங்களுக்கு ஒரு சாலச்சிறந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஸோ மேசராசி ஆண்மகன்களை பார்த்து எல்லாரும் கோவப்படாதீங்க. ஏன்னா அவங்க கோவத்தில் நியாயம் இருக்கும். உண்மையை மட்டுமே விரும்பக்கூடிய நபர்கள். கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும். ஸோ அவங்க மேலே கோவம் வருது அப்படின்னா இதுதான் காரணம். மேசராசிக்காரங்களை நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாவோ அல்லது பாய் ஃப்ரெண்டாவோ அல்லது தன்னோட மகனாவோ தன்னுடைய பிரதராவோ இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கேரக்டரை புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும். மேலும் இது போன்ற தகவல்களை நிறைய உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்களும் காத்துருங்க. நிச்சயமாக உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கான அனலைசிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ்கான நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான தகவல் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.